السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற தலைப்பிலே அந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கு பேச உள்ள தலைப்பு அத்தவக்குல். அரபி மொழி மிகவும் ஒரு வித்தியாசமான மொழி, ஒரு சிறப்பான மொழி. இதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுடைய மொழிபெயர்ப்பு பிற மொழிகளிலே செய்வது மிகவும் கடினம். தவக்குல் என்ற அர்த்தத்துக்கு முழுமையான மொழிபெயர்ப்பு தமிழில் சொன்னீங்கன்னா, தேவையுள்ள முயற்சிகளை எடுத்த பின் அல்லாஹ் இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக போதுமானவன் என்று மனப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு அவனிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். இதுதான் தவக்குல். வார்த்தை ஒன்று தான் தவக்குல்னு. ஆனால் அதுக்கு முழுமையான அர்த்தம் என்னன்னு சொன்னால், எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்து இந்த காரியத்தை முழுமையடைய செய்ய அல்லாஹ் ஒருவனுக்கே ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையுடன் அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். இதுதான் தவக்குல். இதை நம்ம எப்படி ஒரு வார்த்தையில் மொழிபெயர்க்கிறதுன்றது மிகவும் சிரமம். சரி, இந்த தவக்குல் உள்ளத்துடைய ஒரு இபாதத். இந்த தவக்குல் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாறிலே ஒரு சில நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவி மற்றும் பச்சை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாலைவனத்திலே, நடு பாலைவனத்திலே யாருமே இல்லாத இடத்தில் அவர்களை விட்டு திரும்ப செல்கிறார்கள். செல்லும் பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குரல் கொடுக்கின்றார்கள். இப்ராஹிமே, இந்த பாலைவனத்தில் சுட்டும் வெயிலில் யாருமே இல்லாத இடத்துல, ஒரு செடி கொடி கூட கிடையாது, ஒரு தண்ணி கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு கிடையாது, எதுவுமே கிடையாத இடத்துல, எதுவுமே இல்லாத இடத்துல நீங்கள் எங்களை எங்கே விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதிலளிக்கவில்லை. 2க்கு 3 முறை அதே கேள்வியை கேட்குறாங்க, பதில் வரவில்லை. அப்பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேள்வியை மாற்றுறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களை இவ்வாறு செய்ய கட்டளையிட்டானா என்று கேட்குறாங்க. அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களை இந்த செயலை செய்வதற்காக கட்டளையிட்டானா அப்படின்னு சொல்லும்போது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆம், அல்லாஹ் இவ்வாறு என்னை கட்டளையிட்டான். அப்பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதே பாலைவனம் தான், அதே சுடும் பூமி தான், அதே நிலவரம் தான், எதுவுமே மாறல. அந்த ஒரு வார்த்தை, இதன் லை யுதையன அல்லாஹ், அல்லாஹ் கட்டளையிட்டானா அப்போ அல்லாஹ் நம்மளை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்து வெளியேறும் பொழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்து, பரக்கத்துக்காக துவா செய்து கிளம்பிடுறாங்க. இதுதான் தவக்குல். அந்த தாயோட உள்ளத்திலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல். அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் என்ற அந்த தவக்குல். செல்கின்ற தந்தைக்கும் கணவருக்கும் தவக்குல். அல்லாஹ் கட்டளையிட்டான் சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கை, அதுதான் தவக்குல். சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கதைக்கு வருவோம். அவர்கள் பிள்ளை பெறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு பயங்கரமான வலி, அவர்களுக்கு அந்த பிரசவ வலி ஏற்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார், வஹுஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லா துஸாகித் அலைக்கி ருதபன் ஜனியா, இந்த பேர்த்த பல மரத்தோட இலைகளை பிடித்து நீங்க ஆட்டுங்கள்,
அதிலிருந்து உங்களுக்கு பேர்த்த பழங்கள் விழும். ஒரு பெண் அதுவும் அசாதாரண சூழ்நிலையில், நார்மல் ஸ்டேட்ல கிடையாது. அவங்க ஒரு பிள்ளை பெற்றெடுக்க இருக்கிறாங்க. அந்த இறுதி காலகட்டத்தில் ஒரு பேர்த்த பழம் மரம், அந்த மரத்தோட இலையை பிடிச்சி ஆட்ட சொல்றான் அல்லாஹ். அவங்களால எவ்வளவு முடியும் அவ்வளவுதான் முடியும். ஆனால் முயற்சின்றது தவக்குலுடைய ஒரு பங்கு. அந்த பேர்த்த பழத்தை விழ வைக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஆனால் உட்கார்ந்த இடத்துல வராது, முயற்சி செய்யணும், அதுக்கான வேலையை செய்யணும். அப்போ முயற்சி எடுத்து வருகின்ற பலன் முயற்சியிலிருந்து வரவில்லை, மாறாக அல்லாஹ் தான் இதற்கான பலனை கொடுக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் இந்த விஷயத்துக்கு போதுமானவன் என்று அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஒப்படைப்பதுதான் தவக்குல். முயற்சியும் இருக்க வேண்டும், ஆனால் நம்பிக்கை முயற்சி மேல கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது கார் சௌர் என்ற அந்த குகையிலே தஞ்சமடைகிறார்கள். முதல்ல வழியை மாத்துறாங்க, நார்மல் ரூட்ல போல, மக்காலேருந்து மதீனாக்கு நார்மல் ரூட்ல போல வழியை மாத்தி போறாங்க. அது ஒரு முயற்சி. ஒரு குகையில தங்குறாங்க, அது ஒரு முயற்சி. ஆனால் எதிரிகள் சூழும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள்ல யாரா அவங்க காலு மத்தியில குனிஞ்சு பார்த்தாங்கன்னா அவுட், நம்மளை பார்த்துக்கிறவாங்க. காலுக்கு மத்தியில் அவங்க இப்படி கீழே அவங்க பார்த்தாங்கன்னா நம்ம தென்பட்டுருவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அபூபக்கர் கவலைப்படுறீங்க, நாங்கள் தான் கோவக்குள்ள தானே இருக்கிறோம், இருட்டா இருக்குது, அவங்களுக்கு என்ன அப்படிலாம் சொல்லலை. மா தன்னுக பி இஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கரே, அந்த இருவர் பற்றி உங்களுடைய என்ன அபிப்பிராயம்? அவர்களுடைய மூன்றாவது ஒருவனாக அல்லாஹ் இருக்கின்றான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோட இருக்கின்றான். முயற்சி எடுத்தாங்க, ஆனா நம்பிக்கைன்றது முயற்சி மேல கிடையாது. அல்லாஹ் தான் இந்த காரியத்தை நிறைவு செய்வான், இந்த காரியத்திற்காக அல்லாஹ் தான் பொறுப்பு எடுப்பான், அல்லாஹ் தான் இந்த காரியத்தை கொண்டு போய் சேர்ப்பான் என்ற அந்த நம்பிக்கை தான் தவக்குல். இதற்கு நேர்மாறாக, இதற்கு நேர் எதிராக அத்தவாக்குல். அத்தவாக்குல், தவக்குல், தவாக்குல். தவாக்குல் என்னன்னு சொன்னா, கை மேல கை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு எதுவுமே செய்யாம உட்கார்ந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறது தான் என்னது? அத்தவாக்குல். ஒரு முஃமினோட உள்ளத்துல என்ன இருக்கணும்னு சொன்னா அத்தவக்குல் இருக்கணும், தவாக்குல் இருக்கக்கூடாது. தவாக்குல் என்று சொன்னால் முயற்சியே எடுக்காம, அசைவே செய்யாம எல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை, ஒரு தவறான நம்பிக்கை. இது தவக்குல் கிடையாது, தவக்குலுக்கு மாற்றமானது. அல்லாஹ் எல்லா இடத்திலுமே முயற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கணும்னு சொன்னா அல்லாஹ் எந்த முயற்சியும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கலாம். ஏன் மக்காவிலே இருக்க சொல்லி பாதுகாக்கலாம். அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமே கிடையாது. வமா ஸாலிக அலல்லாஹி பி அஸீஸ். அல்லாஹ் நினைச்சதை பண்ணலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டு மதீனாவுக்கு நீங்கள் வெளியேறுங்கள் என்று ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாருக்குமே முயற்சியிலிருந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. முயற்சி எடுக்கணும். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். அல்லாஹ் உங்களை மக்கள்ல இருந்து காப்பாற்றுவான், அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உங்களோட காரியத்தை நிறைவேற்றுவான். ஆனால் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா முயற்சியை எடுக்கணும். உங்களுடைய முழு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்கணும், உங்களுடைய முயற்சியின் மீது இருக்கக்கூடாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தாரோ அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஆகையால் தவக்குல் என்ற இபாதத் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு இபாதத். இது உள்ளம் சார்ந்த இபாதத். மனிதனுடைய ஈகோ, நான் சொல்றேன்ல, அந்த ஈகோவை உடைக்கும் இபாதத். நான் முயற்சி செய்வேன், ஆனா எனக்கு சக்தி கிடையாது,
எனக்கு பலமே கிடையாது, அல்லாஹ் என்ன கொடுக்குறானோ அதுதான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் பார்த்தீங்கன்னா அழகான துஆக்கள். சாப்பிட்டு முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. அல்லாஹ் இந்த உணவு அளித்தான், அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். இந்த உணவு எனக்கு வந்தது இல்லையா, என் பக்கத்துலேருந்து வரல. மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, என் பக்கத்துலேருந்து எதுவுமே வரல, அல்லாஹ் தான் முழுக்க முழுக்க கொடுத்தான். என் சம்பாத்தியத்திலேருந்து வரல, என் வேலையிலேருந்து வரல, என் சாலையிலேருந்து வரல, என் பணலேருந்து. இந்த உணவு அளிப்பவன் அல்லாஹ். ஆடை அணியும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா ஸௌப் வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. இந்த ஆடையை அணிவிக்க வைத்தவன் அல்லாஹ். நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், பணத்தை செலவழிக்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நமக்கு ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்துவிட்டால் மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் யாருக்கும் இடம் கொட மாட்டான். எவனையும் நம்ம வாழ தேவை கிடையாது. யாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும், இவரை நம்ம குஷிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்திலும் மனிதர்களுடைய எந்த ஒரு ஒரு மனிதனுடைய எந்த ஒரு ஹெல்ப்பு, எந்த ஒரு உதவியும் நாடி மனிதன் வாழ வேணாம். அல்லாஹை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி வாழக்கூடிய ஒரு 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 ஹயாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.